Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு கோடிங் எக்ஸசைஸ் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது பேட்டர்ன் பிரிண்டிங். பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து ஒரு காமன் கொஸ்டின், இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின். இதை நம்ம எப்படி பண்ண போறோம் பைத்தான்ல அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். இந்த பேட்டர்ன்லாம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்றது தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு பேசிக்கா ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து யூ கேன் டிரைவ் எனி பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5x5 மேட்ரிக்ஸ் இதுல வந்து நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு வந்து டிக்ரீசிங் ட்ரையாங்கிளா இருக்கு. இது பிரமிட் ஷேப்ல இருக்கு. இது வந்து இன்க்ரீசிங் ட்ரையாங்கிளா தான் இருக்கு, பட் ஆன் த அதர் சைடு. நெக்ஸ்ட் ஏபிசிடி அந்த மாதிரி அல்பபெட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏபி ஏபிசி அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஏபிக்கு பதிலாக நீங்க நம்பர்ஸ் கூட பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸ் உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். இதை எப்படி பண்றதுன்றத இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம பேட்டர்ன் பிரிண்டிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல நமக்கு எவ்வளோ ரோஸ் பிரிண்ட் பண்ணணும், எவ்வளோ காலம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட பேட்டர்ன் இந்த மாதிரி, அதாவது 0ல இருந்து 4 வரையும் எனக்கு 5 ரோஸ்ல அதே இது ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கணும். இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5 இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5 இருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ரோஸ் ஈக்குவல் டு 5, காலம்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்க போறேன். இப்போ இப்போ நமக்கு ரெண்டு ஃபார் லூப் தேவைப்படும். ஒன்று வந்து ரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இன்னொன்று வந்து காலம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் காலம், அதாவது ஐ வேல்யூ 0ல இருந்து 4 வரையும் எடுத்துக்க போகுது, ஜே வேல்யூவும் 0ல இருந்து 4 வரையும் எடுத்துக்க போகுது. இப்போ நான் இங்க பிரிண்ட் ஜே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 0 1 2 3 4. இந்த மாதிரி உங்களுக்கு 0ல இருந்து 4 வரையும் 5 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அது உங்களுக்கு ஹரிசாண்டலா பிரிண்ட் ஆகாது, 1 by 1 கீழே கீழே பிரிண்ட் ஆகும். இதுதான் நமக்கு கிடைக்க போற ரிசல்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு 0ல இருந்து 4 வரையும் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு லைன்லயும் ஒரு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதவே எனக்கு ஏத்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல நான் கொண்டு வரணும். அதாவது 0ல இருந்து 4 வரையும் ஒரு லைன்ல, நெக்ஸ்ட் லைன்ல அகைன் 0ல இருந்து 4 வரையும் நான் கொண்டு வரணும். அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ இங்க பிரிண்ட் ஜேன்னு கொடுத்துட்டு எண்டுன்னு கொடுத்துருக்கேன். எண்டு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட ஜே வேல்யூ அடுத்தடுத்து வர்றது எல்லாமே ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகிட்டே வரும், ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு. ஃபர்ஸ்ட் ஜே வேல்யூ 0, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் 1, அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ், 4, தென் நெக்ஸ்ட் லைன். ஏன்னா இங்க ஜே வேல்யூ முடிஞ்சிருச்சு. இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது ஒரு லைன் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு 5 ரோஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 0ல இருந்து 4 வரையும் ஒரு டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே 5 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ இங்க 0 0 0 ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா ஜீரோஸும், நெக்ஸ்ட் லைன் 1, தேர்ட் லைன்ல 2, ஃபோர்த் லைன்ல 3, ஃபிஃப்த் லைன்ல 4. இந்த மாதிரி நமக்கு ஆல் ஜீரோஸ், ஆல் ஒன்ஸ், ஆல் டூஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதின ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆச்சு. 0ல இருந்து 4 வரையும் நமக்கு 5 லைன்ஸ் பிரிண்ட் ஆயிருந்தது. இப்போ என்னோட ஐ வேல்யூ 0வா இருக்கும்போது ஜே வேல்யூ 0ல இருந்து 4 வரையும் வேல்யூஸ் எடுக்க போகுது.
அந்த 4 டைமும் எனக்கு ஐ வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரே வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 000 5 டைம்ஸும் செகண்ட் டைம் 111 5 டைம்ஸும் அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ்க்கும் எனக்கு ஒரே நம்பர் பிரிண்ட் ஆகிட்டே வரும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரியே 000 111 then 2 all 2s all 3s all 4s இந்த மாதிரி 5 லைன்ஸ்லயும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது ஐ வேல்யூ. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இங்க 0ல இருந்து 4 வரையும் பிரிண்ட் ஆகாம எனக்கு 1ல இருந்து 5 வரையும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், i plus 1ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு 1ல இருந்து 5 வரையும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க இங்க j plus 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? 1ல இருந்து 5 வரையும் உங்களோட காலம்ல பிரிண்ட் ஆகும். 1ல இருந்து 5 வரையும் 1ல இருந்து 5 வரையும் அந்த மாதிரி உங்களோட காலம் வைஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நம்பர் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பதிலாக ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். ஏதோ ஒரு கேரக்டர், ஸ்டாரோ ஹேஷோ ஆம்பர்சன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஒரு கேரக்டரை நம்ம 5 ரோஸ்லயும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். 5rj I have to give star. இது நம்ம இங்க ஐ வேல்யூவோ ஜே வேல்யூவோ பிரிண்ட் பண்ணாம இங்க ஸ்டார் நம்ம கொடுத்தா போதும். அது நமக்கு எல்லா ரோஸ்லயும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ எனக்கு 1 2 3 4 5 ரோஸ்லயும் எனக்கு ஸ்டார் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறது இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஸ்டார், செகண்ட் ரோல 2 ஸ்டார், தேர்ட் ரோல 3 ஸ்டார், ஃபோர்த் ரோல 4 ஸ்டார்ஸ், ஃபிஃப்த் ரோல 5 ஸ்டார்ஸ். இந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம் தான். இதுல எல்லா ரோலையும் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க ஐ வேல்யூ 0ல இருந்து 4 வரையும் நமக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜே வேல்யூ 0ல இருந்து 4 வரையும் நமக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஐ வேல்யூ 0வா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஜே 0வா இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ 1ஆ இருக்கும்போது எனக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் காலம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இங்க வந்து ஐ பிளஸ் 1ன்னு கொடுக்கலாம். இப்போ ஐ பிளஸ் 1ன்னு கொடுக்கும்போது ஐ வேல்யூ 0வா இருக்கும்போது ஜே வேல்யூ 0 கொடுக்குறோம். அது 1 ஆனோன்னா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஐ வேல்யூ 1ஆ இருக்கும்போது ஜே வேல்யூ 0 அண்ட் 1 எடுத்துக்கிறோம். ஐ வேல்யூ 2ஆ இருக்கும்போது ஜே வேல்யூ 0 1 2 எடுத்துக்கிறோம். ஐ வேல்யூ 3ஆ இருக்கும்போது 0 1 2 3. ஸோ நமக்கு 4 வேல்யூஸ் எடுத்துக்கிறதுனால 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் காலம் இங்க கொடுக்கறதுலாம் ஐ பிளஸ் 1 அப்படின்னு இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போ நம்ம டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ரோல 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஒவ்வொரு ரோ வரும்போதும் ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆகி லாஸ்ட்ல 1ல முடியணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். இந்த ப்ரோக்ராம் நம்ம இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்றதுக்காக எழுதியிருந்தோம். இப்போ இதுல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது ரிவர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ரோன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரிவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ரோன்னு கொடுக்கும்போது என்னோட ரோ வேல்யூ 5. எனக்கு எடுத்துக்கிற போற வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 0 வரையும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும்.
அந்த டைம்ல ஜே வேல்யூ இன் ரேஞ்ச் ஆஃப் 0ல இருந்து நமக்கு 4 வரையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க I plus 1 கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் I வேல்யூ 4, அப்ப J வேல்யூ 0ல இருந்து 4 வரையும். நமக்கு இங்க ரேஞ்சில் கொடுத்துருக்க லிமிட் வந்து 5 இருந்ததுன்னா நம்மளோட அப்பர் லிமிட் 4 தான். அது வரையும் தான் நமக்கு எடுத்துக்கிறோம். இங்க நம்ம ரேஞ்சில் n கொடுத்துருந்தோம்னா n-1 வரையும் தான் வேல்யூஸ் இருக்கும். அதனால J வேல்யூ 0ல இருந்து நமக்கு 4 வரையும் எடுத்துக்க போகுது. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம J வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்க இங்க வரும்போது I வேல்யூ 3 இருக்கும். 3 இருக்கும்போது இங்க 0ல இருந்து 3 வரையும் எடுத்துக்கிறோம். அதனால நமக்கு 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் I வேல்யூ 4, அந்த டைம்ல J வேல்யூ 0ல இருந்து 4. ஸோ நமக்கு 0ல இருந்து 4ன்றதுனால அங்க 5 வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் I வேல்யூ 3, அப்ப J வேல்யூ 0ல இருந்து 3, அப்ப நமக்கு அங்க 4 வேல்யூஸ் 4 ஐட்ரேஷன் நடக்கும். அதனால 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி லூப் கண்டினியூ ஆகிட்டே வரும். லாஸ்டா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்க நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 5 ஸ்டார்ஸ், 4, 3, 2, 1 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரமீட் பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஸ்டார், செகண்ட் ரோல 2 ஸ்டார், அந்த மாதிரி 5 ரோஸ், ஃபிஃப்த் ரோல 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு ப்ரமீட் பேட்டர்ன்ல நான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை பிரிண்ட் பண்றதுக்கு நான் ஒரு அவுட்டர் ஃபார் லூப் உள்ள 2 இன்னர் ஃபார் லூப் எடுக்கணும். அதாவது ஒரு லூப் இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றதுக்கு, அனதர் லூப் ஸ்டார் பிரிண்ட் பண்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் டைம் 3 ஸ்பேசஸ், அப்புறம் 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இது நான் ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம் தான். ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம பிரிண்ட் பண்றது, அதாவது டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்றதுக்குள்ள ப்ரோக்ராம். இப்போ I வேல்யூ 4ல இருந்து 0 வரையும் எடுத்துக்க போகுது. I வேல்யூ 4 இருக்கும்போது இங்க J வேல்யூ 0ல இருந்து 3 வரையும் எடுத்துக்க போகுது. 0ல இருந்து 3 வரையும்னா 0, 1, 2, 3, அதாவது 4 டைம்ஸ் இந்த J லூப் ஐட்ரேட் ஆக போகுது. அந்த 4 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும்போது எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 4 எம்டி ஸ்பேஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஐ எம் ரைட்டிங் அனதர் ஃபார் லூப், ரோ மைனஸ் I, இப்போ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு 4 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸோ I வேல்யூ 4ல இருந்து 0வா இருக்க போது ஃபர்ஸ்ட் டைம் I வேல்யூ 4. அப்போ J வேல்யூ இஸ் டேக்கிங் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 3. 0 to 3ன்னும் போது அதில் 4 வேல்யூஸ் இருக்கு ஆக்சுவலா. அதனால 4 டைம்ஸ் இங்க எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிடும். அது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக K இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ மைனஸ் I, ரோ வேல்யூ 5 மைனஸ் ஐன்றது 4. அப்போ 5 மைனஸ் 4 1. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் I வேல்யூ என்னவா இருக்கும், 4ல இருந்து இப்போ 3 ஆயிடுச்சு. ஸோ J இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 2, 0 to 2ன்னும் போது அதில் 3 வேல்யூஸ் இருக்கு, 0, 1, 2. அப்போ எனக்கு 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிடும். 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ரோ மைனஸ் I, அதாவது 5 மைனஸ் 3, 2, எனக்கு 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிடும். இதே மாதிரி ஒவ்வொரு ரோலையும் ஸ்பேஸ்க்கு தனியா ஒரு ஃபார் லூப்போ, நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய கேரக்டருக்கு தனியா ஒரு ஃபார் லூப்போ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி
இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரமிட் கிடைக்குது. இதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா 1 2 3 4 ஸ்பேசஸ் அப்புறம் ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட் இங்க 1 2 3 ஸ்பேசஸ் 2 ஸ்டார்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் தான், ஆனால் இந்த சைட்ல இருந்து வரல, நமக்கு ரைட் சைட்ல இருந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 4 ஸ்பேசஸ் ஒரு ஸ்டார், நெக்ஸ்ட் ரோல 3 ஸ்பேசஸ் 2 ஸ்டார், இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகணும். பட் ஸ்டார் வந்து எண்டில் பிரிண்ட் ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும். இதுதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இங்க ஐ வேல்யூ 1ல இருந்து ரோ பிளஸ் 1 வரையும் எடுத்துக்க போகுது. அதாவது நம்மளோட ரோ வேல்யூ 5. ஸோ 5 பிளஸ் 1 6. நம்ம எடுத்துக்கிற ஸ்டார்டிங் பொசிஷன் 1. 1ல இருந்து நமக்கு 5 வரையும் எடுத்துக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கத அது விட்டுரும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வேல்யூ வரையும் தான் அதோட அப்பர் லிமிட். நம்ம இங்க எந்த வேல்யூவும் கொடுக்கல ஸ்டார்டிங் பொசிஷன்ல அப்படின்னா பை டிஃபால்ட் 0 எடுத்துக்கிறோம். இங்க நம்ம 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு எடுத்துக்க போகுது. இப்போ 1ல இருந்து 5 வரையும் போகுது. இப்போ பிரிண்ட் நமக்கு எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிருக்கணும். நம்மளோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிருக்கணும். இப்போ இதுக்காக print row value 5. 5 minus I. What is the I value? I value first time 1. So 5 minus 1 4. 4 times நமக்கு இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆக போகுது. இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அதாவது ஸ்டார்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க கேரக்டர் இத்தனை டைம் பிரிண்ட் ஆகும். அதாவது இங்க நீங்க என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அத்தனை டைம் அந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு இங்க 4 இருக்கிறதுனால 4 டைம்ஸ் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிரும். பிளஸ் அதோட நம்ம எதை கன்கார்டினேட் பண்ண போறோம்? ஸ்டாரை கன்கார்டினேட் பண்ணணும். எத்தனை டைம் கன்கார்டினேட் பண்ணணும்? ஐ வேல்யூ டைம்ஸ் நம்ம கன்கார்டினேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ வேல்யூ 1, அதனால ஒரு ஸ்டார் கன்கார்டினேட் ஆயிக்கிறோம். ஸோ இங்க 4 ஸ்பேசஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் கன்கார்டினேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நமக்கு 3 ஸ்பேசஸ் 2 ஸ்டார்ஸ் வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஐ வேல்யூ இப்போ 2. ஐ வேல்யூ 2வா இருக்கிறதுனால ரோ மைனஸ் 2 அதாவது 3. ஸோ ஸ்பேஸ் வந்து 3 ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து ஐ வேல்யூ 2வா இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. அதாவது இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் தான், பட் இட்ஸ் ரைட் ஓரியன்டட். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். அதாவது ஏ பி சி டிஇஎஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல்எம்என்ஓ இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஆல்பபெட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் பிரமிட் பேட்டர்ன்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம் தான், பிரமிட் பிரிண்ட் பண்றதுக்காக உள்ள ப்ரோக்ராம். இந்த பிரமிட் பிரிண்ட் பண்ணும்போது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதாவது எனக்கு 4 ஸ்பேசஸ் அப்புறம் ஒரு ஸ்டார், அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல 3 ஸ்பேசஸ் ஒரு ஸ்டார், இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தேன். இப்போ இங்க இந்த ஸ்டாருக்கு பதிலாக எனக்கு வந்து அங்க வந்து ஆல்பபெட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஆல்பபெட் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஸ்டாருக்கு பதிலாக நமக்கு ஆல்பபெட் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம இங்கே கேரக்டர் பிரிண்ட் பண்றோம். அதாவது சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ அந்த சிஹெச் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 65ன்றதை நான் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏன்ற கேரக்டர் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எனக்கு எல்லாமே ஏன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ எனக்கு அப்படி வரக்கூடாது. ஏபிசி அப்படின்னு எனக்கு எல்லா ஆல்பபெட்ஸும் அந்த ஆர்டர்ல டிஸ்பிளே பண்ணணும். அது சிஹெச் வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஏபிசி டிஇஎஃப் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு ஏ, அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் ஏபிசி இந்த மாதிரியே எனக்கு வரணும். எனக்கு வந்து கண்டினியூஸா ஆல்பபெட் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் லைன்ல ஏபி, அதுக்கப்புறம் பி,
ஏபிசி அந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அகெயின் உங்களுக்கு இங்க ஒரு லைன் பிரிண்ட் பண்ணும்போது நீங்க சிஹெச் வேல்யூவை ரீஇனிஷியலைஸ் பண்ணுங்க. சிஹெச் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு ரீஇனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப ரிசல்ட் பாருங்க, ஏ, ஏபி, ஏபிசி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த செஷன்ல நம்ம பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத பார்த்தோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.